என்ன நிறைய பைசா வரணும், நிறைய சம்பாதிக்கணும். Education system itself has become such that even for the kids, pitching எப்படி ஆயிடுதுன்னா நிறைய பைசா தான் வேணும். So people who are insane, மூட ஜனீஹி, அதாவது நம்ம தான் மூட ஜனீஹி, மூட ஜனீஹி தனார்தம திருஷ்ணா. They feel that having money alone is the ultimatum of life. It is not the way. மூட ஜனீஹி தனார்தம திருஷ்ணா குரு சத் புத்திம் மனசிமே கிருஷ்ணா. அதாவது மனசால கூட look at the way how Prahlad used to ask what he asked. அந்த 5 வயசு குழந்தை, அவனுக்கு இருந்த புத்தி கூட நமக்கு இத்தனை வயசு ஆயிட்டு இல்லை. Even at the age of 60 and 70 and 80, 90 also people don't get that மூளை. 5 வயசு குழந்தை, what he is asking, எனக்கு பக்தியை கொடு, என்னைக்கும் உன்னோட காலில் நான் விழுந்து கிடக்கணும். Give me a place in your heart. உன்னோட மனசுல எனக்கு ஒரு இடம். That is why even today பிரகலாதன மாதிரி ஒரு பக்தன் is not there at all. உன்னோட மனசுல எனக்கு ஒரு இடத்தை கொடு, என்னோட மனசுல உன்னோட பிரதி பக்தியை கொடு. அந்த மாதிரி தான் நம்ம கேட்கணுமே ஒழிய, yes of course I will not say that money is not at all important. Money is important, but that is not the prime factor. அதை தவிர நிறைய இருக்கு. Like even if you have money, நம்ம அப்படி கேட்கலாம். அந்த மாதிரி பைசா வந்தாலும் கர்வம் இல்லாதக்கு கொடு. ஏன்னா இந்த கர்வம் வந்ததுன்னா சுவாமி will not accept you. So if you have to reach that particular level னா, அந்த அல்டிமேட்க்கு நம்ம போனோம்னா பகவான் will accept you only when you are humble. So எனக்கு எத்தனை பைசா இருந்தாலும், எனக்கு எத்தனை நாலேஜ் இருந்தாலும், let me be down to earth. உன்னோட பிரதி எனக்கு பக்தி கொடு, இந்த மாதிரி தான் கேட்கணுமே ஒழிய, நம்மளாம் என்ன பண்றோம்னா மனசால கூட நம்ம இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் டச்சே பண்ணாம, மனசால கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா மணி ஆர் கோல்ட் ஆர் அந்த மாதிரி திங்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி. மூட ஜனீஹி தனார்தம திருஷ்ணா குரு சத் புத்தி மனசிமே திருஷ்ணா எல்லப சேவித கர்மம் எல்லாம். எல்லப சேவிதானா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா, we always have the question, அவனுக்கு மேல அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் and the grass on the other side is always green, no? So we always, he will say, oh my god, you are so happy sitting at home, wonderfully you are sitting at home and you don't have any other work. Ask a housewife, she'll say, oh my god, I don't have leave at all. எனக்கு ரெஸ்டே கிடைக்கிறதில்ல. ஆத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து வேலை படுத்துக்கிற வரைக்கும் வேலை. I don't get a rest at all. There is no vacation, no. She'll have her own இது. அந்த மாதிரி the grass is always green on the other side. So நம்ம என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ நீச்ச கர்மம், of course now we don't know these things. நமக்கு நம்ம whatever